நம்ம வீட்டில் சிஸ்டம் இருந்ததுன்னா அதுக்கு தேவையான ஹார்ட் டிஸ்க் வந்து எப்படி எந்த குவாலிட்டியில் இருக்கணுன்றது நமக்கு வந்து தெரியணும், எந்த டைப்பில் இருக்குன்றதும் நமக்கு வந்து தெரியணும். அதனால் என்னென்ன யூசஸ் நம்ம சிஸ்டத்துக்குன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கிறணும். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இப்போ நம்ம ஒரு ஃபோன் வாங்க போகிறோன்னா எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குது, கேமரா எப்படி இருக்குது, பேட்ரி பேக்கப் வந்து எப்படி இருக்குது, குவாலிட்டி வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். அது கம்பேர் பண்ணி தான் வந்து வாங்குவோம். அதே மாதிரி தான் வந்து சிஸ்டம்க்கான ஹார்ட் டிஸ்க்கும் நம்ம எவ்வளோ யூசேஜ் இருக்குதுன்னு சொல்லி கம்பேர் பண்ணி தான் வாங்க முடியும். இந்த ஹார்ட் டிஸ்க் டைப்லேயே 2 டைப் இருக்குது. எஸ்எஸ்டி சாலிட் ஸ்டேட் டிரைவ்ஸ், நெக்ஸ்ட்டு ஹெச்டிடி ஹார்ட் டிஸ்க் டிரைவ்ஸ். இப்போ நம்ம எஸ்எஸ்டி பற்றி பார்க்கலாம். அது எவ்வளோ வந்து நமக்கு யூசேஜ் வந்து தருது அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்கில் வந்து ரீட் ரைட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். பூட் டைமும் வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதே மாதிரி அப்ளிகேஷன் லான்ச் பண்ணுறது, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே ஃபாஸ்டராக இருக்கும். எஸ்எஸ்டியில் வந்து ஃபிசிக்கல் ஷாக் வந்து இருக்காது ஹெச்டிடியோட கம்பேர் பண்ணும்போது. எஸ்எஸ்டியில் வந்து மூவிங் பார்ட்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ அதனால் வந்து ஹார்ட் டிஸ்க் ரீட் பண்ணுறது எல்லாமே சைலண்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து பவர் கன்சம்ஷன் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். நார்மல் ஹெச்டிடியை கம்பேர் பண்ணும்போது இது வந்து லோ பவராக இருக்கும் யூசேஜ். எஸ்எஸ்டியோட லைஃப் ஸ்பேன் வந்து 3லேருந்து 5 வருஷம் சொல்லியிருக்கிறாங்க. அது ரீட் ரைட் பண்ணுறதுனால அந்த பர்டிகுலர் இயர் தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இதில் வந்துட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இந்த ட்ரைவில் வச்சுக்கலாம். அது போக இதை வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணும்போது ஓஎஸ் யூஸ் பண்ணும்போது டீஃப்ராக்மெண்டேஷன் இதெல்லாம் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் இதில் நம்ம வந்துட்டு ஓஎஸ் போட்டிருந்தோம்னா அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. கெப்பாசிட்டி வந்து லோயர் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி தான் ஹெச்டிடியோட கம்பேர் பண்ணும்போது. ஸ்டோரேஜுக்குன்னு வந்து நம்ம வந்து இதை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா காஸ்ட் ஆஃப் எக்ஸ்பென்சிவ் வந்து அதிகமாக இருக்கும். நம்மளுக்கு ஸ்டோரேஜ் அதிகமாக வேணும்னா நம்ம ஹெச்டிடிக்கு தான் மூவ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்குறோன்னா ஹெச்டிடி ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். எஸ்எஸ்டியோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஸ்லோயர் ரீட் ரைட்டு தான் ஹார்ட் டிஸ்க்கு. ஃபிசிக்கல் ஷாக்னால் ஸ்பின்னிங் பிளேட்டர்ஸ், ஹெச்டிடியில் இருக்கிற ஸ்பின்னிங் பிளேட்டர்ஸ் வந்து டேமேஜ் ஆகிற சான்சஸ் நிறையா இருக்குது எஸ்எஸ்டியோட கம்பேர் பண்ணும்போது. எஸ்எஸ்டி வந்து நாய்ஸ் வந்து க்ரியேட் பண்ணாது, ஆனால் ஹெச்டிடி வந்து நாய்ஸ் க்ரியேட் பண்ணும். அதில் இருக்கிற ஸ்பின்னிங் பிளேட்டர்ஸ் அண்ட் ஹெட் மூமெண்ட்னால். எஸ்எஸ்டியை கம்பேர் பண்ணும்போது மோர் பவர் கன்சம்ப்ஷன் வந்து ஹெச்டிடியில் இருக்கும். எஸ்எஸ்டியை கம்பேர் பண்ணும்போது ஹெச்டிடியில் வந்து லைஃப் ஸ்பேன் வந்து 5லேருந்து 10 வருஷம் வரைக்கும் இருக்குது. நம்ம ஹெச்டிடியில் வந்து ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து நிறையாவே இருக்குது ப்ரைஸ்க்கு தகுந்தது மாதிரி. ஹெச்டிடியில் அதிகமான ஸ்டோரேஜ் இருக்கும் எஸ்எஸ்டியோட கம்பேர் பண்ணும்போது. இது லெஸ் எக்ஸ்பென்சிவ் தான், எஸ்எஸ்டி ப்ரைஸ் கிடையாது. எஸ்எஸ்டி ஹெச்டிடியோட ரீட் ரைட் ஸ்பீடு எம்பி கணக்கில் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். எஸ்எஸ்டியோட ரீட் ரைட் வந்து 300 MB per second to 7000 MB per second. ஹெச்டிடியோட ரீட் ரைட் வந்து 50 MB per second to 160 MB per second. கரண்ட் மேக்ஸிமம் கெப்பாசிட்டியில் வந்து எஸ்எஸ்டி வந்து அப் டு 8 TB இருக்குது. அதே மாதிரி ஹெச்டிடி வந்து அப் டு 20 TB இருக்குது.